குட் மார்னிங் ஆல். நம்ம இன்றைக்கி ஒரு குறிப்பு பார்க்க போகிறோம். என்னென்னா, கார்ட்டீசியன் பெருக்களின் சேர்ப்பு மற்றும் வெட்டுகளின் மீதான பங்கீட்டு பண்புகள். ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுறோங்களே, அதனுடைய சேர்ப்பு மற்றும் வெட்டுகளினுடைய பங்கீட்டு பண்புகள். அது வந்து எப்படி பங்கீட்டு கொள்கிறது, சேர்ப்போ யூனியனோ இன்டர்செக்ஷனோ வந்துட்டு அது எப்படி பங்கீட்டு கொள்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ வந்துட்டு நம்ம ஏபிசின்னு ஒரு 3 கணங்கள் எடுத்துக்கிறோம். அதில் வந்துட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படின்னா ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி சேர்ப்பு கணம் சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி எழுதலாம். ஓகேங்களா? தமிழில் சொல்லணும்னா ஏ கிராஸ் பி சேர்ப்பு கணம் ஏ கிராஸ் சி. அதே போல் பாயிண்ட் 2 பார்த்திங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. கார்ட்டீசியன் பெருக்களின் சேர்ப்பு மற்றும் வெட்டுகளின் மீதான பங்கீட்டு பண்புகள் அப்படின்னு கேட்டால் இதோ இந்த 2 பாயிண்ட்ஸும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்துட்டு 2 கணங்களினுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் பார்த்தோம். ஏ கிராஸ் பி, பி கிராஸ் சி, பி கிராஸ் ஏ அப்படின்னு. இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஏபிசின்னு 3 வெற்றில கணங்களினுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஏபிசி ஆகியவை வெற்றில கணங்கள் எனில், இந்த ஏபிசிங்கிறது வந்துட்டு ஒரு நான் எம்டி செட். அதுக்குள்ளே வந்துட்டு எதுவும் இல்லாமல் வரும் காலியான செட் கிடையாது. அதுக்குள்ளே திங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதன் கார்ட்டீசியன் பெருக்களின் கணமானது அனைத்து சாத்தியமான வரிசையில் அமைந்த 3 தொகுதிகளின் கணமாகும். அப்போ அந்த கேபிட்டல் ஏலேருந்து என்னென்ன தொகுதிகள் இருக்கோ, உறுப்புகள் இருக்கோ, அது எல்லாமே ஸ்மால் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். பியில் என்னென்ன இருக்கோ அது வந்துட்டு ஸ்மால் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பின்னு, ஸ்மால் சி கேபிட்டல் பிலாங்ஸ் டு கேபிட்டல் சின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு ஏபிசி. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏ கிராஸ் பின்னு பார்க்கும்போது ஏபி அப்படிங்கிற செட் மட்டும், அப்படிங்கிற ஆர்டர்டு பேர் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்துட்டு ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படிங்கிற நமக்கு வந்துட்டு 3வது ஒரு உறுப்பு சின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஆஸ் இட் இஸ் சேம் அதே மாதிரி தான் 2 கணங்கள் இருந்தால் எப்படியோ அதே போல் தான் 3 கணங்கள் இருந்தாலும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். 2 மற்றும் 3 கணங்களுக்கான கார்ட்டீசியன் பெருக்களின் வடிவியல் விளக்கம். ஒரு வடிவியல் விளக்கத்தை பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு நல்லா புரியும். ஓகேங்களா? இப்போ ஏங்கிற செட்டில் வந்துட்டு 0,1, பிங்கிற செட்டில் வந்துட்டு 0,1, சிங்கிறத வந்துட்டு 0,1 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நம்ம கிராஃபில் பாயிண்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 0னும் ஒய் ஆக்சிஸ்க்கு 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 2 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இரண்டு கணங்களினுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். ஏ கிராஸ் பி. ஏங்கிறது என்ன 0,1, கிராஸ் பிங்கிறது என்ன 0,1. அப்போ நம்ம இதை எப்படி வந்துட்டு பெருக்குவோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கணத்தில் உள்ள ஃபஸ்ட்டு உறுப்பு, செகண்ட் கணத்தில் உள்ள ஃபஸ்ட்டு உறுப்பு, ஃபஸ்ட்டு கணத்தில் உள்ள ஃபஸ்ட்டு உறுப்பு, செகண்ட் கணத்தில் உள்ள 2வது உறுப்பு. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு 0,1 0,0 0,0 0,1. அடுத்தது 1,0 1,0 1,1. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு ஏ கிராஸ் பி ஆனது XY தளத்தில் பிளைன், இது வந்துட்டு ஒரே கோடாக வர்றதை வந்துட்டு குறிப்பிடுறது வந்து நம்ம படத்தில் காணணும். எப்படின்னா, இப்போ வந்துட்டு நோட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சுட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ சென்டரை வந்துட்டு நம்ம என்ன நோட் பண்ணுவோம்? 0,0 நோட் பண்ணுவோங்களா? அப்புறம் ஒய் ஆக்சிஸில் அடுத்தது என்ன இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் 0ன்னும் எக்ஸ் ஹெச்சில் 0ன்னும் ஒய் ஹெச்சில் 1ன்னு இருக்கா? அப்போ ஒய் எக்ஸ் ஹெச்சில் 0ங்கிறதுல ஒய் ஹெச்சில் 1 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ 1, அப்போ 0,1.
அடுத்தது 1,0. 1ங்கிறது வந்துட்டு எக்ஸ் அச்சில் இருக்குது, 0ங்கிறது 1. அப்போ எக்ஸ் அச்சில் எங்கே இருக்குது? 1 இங்கே இருக்குது. அப்போ 1. ஒய் அச்சில் வந்துட்டு 0 இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ 0. அடுத்தது வந்துட்டு எக்ஸ் அச்சிலையும் 1, ஒய் அச்சிலையும் 1. அப்போ எக்ஸ் அச்சில் 1ங்கிறது இங்கே இருக்குது, ஒய் அச்சில் 1ங்கிறது இங்கே இருக்குது. அப்போ வந்துட்டு இந்த பாயிண்ட் எப்படி பார்க்கல நமக்கு ஒரு சதுரத்தினுடைய வடிவத்தை வந்துட்டு நமக்கு இந்த வந்துட்டு எக்ஸ் கிராஸ் பிங்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு இரு பரிமாணத்தில் இருக்கையில் வந்துட்டு ஒரு சதுரத்தை வந்துட்டு உருவாக்குது. அதாவது வந்துட்டு ஒரு தளத்தை வந்துட்டு உருவாக்குது. ஓகேங்களா? ஏ கிராஸ் பின்னு 2 தளங்களை பார்த்த மாதிரி இப்போ ஏ கிராஸ் பி கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பியில் கண்டுபிடிச்ச வேல்யூஸை நம்ம இங்கே அதெல்லாம் 0,0, 0,1, 1,0, 1,1 கிராஸ் சியோட வேல்யூன்னா எல்லாத்துக்குமே 0,1 எடுத்துட்டோமா. அப்போ 0,1. இதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறோன்னா சேம் அதே மாதிரி தான் இந்த செட்டாகவே எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் எல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்தோம் இல்லையா, 0, 1 அப்படின்னு எடுத்துலையா. இப்போ வந்துட்டு இந்த ஆர்டர் பேரில் இருக்கிறத செட்டாகவே நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். அப்போ 0,1 இன்ட்டு முதல் உறுப்பில் முதல் கணத்தில் உள்ள முதல் உறுப்பு, 2வது கணத்தில் உள்ள முதல் உறுப்பு. இப்போ 0,0, 0. அடுத்தது 0,0. அடுத்தது 2வது உறுப்பு 0, 0, 1. அதே போல் 0, 1, 0, 0, 1, 1, 1, 0, 0, 1, 0, 1, 1, 1, 0, 1, 1, 1. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 3 கணங்களுக்கான கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஆனது எக்ஸ் ஒய் இசட் என்ற இடைவேளையில் ஸ்பேஸை குறிப்பிடுறது வந்துட்டு இதை அது வந்து தளத்தை குறிப்பிட்டுச்சு, இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்குது. ஓகேங்களா? அதாவது அவங்க 2 டைமென்ஷனில் கொடுத்துச்சு, இங்கே 3 டைமென்ஷனில் கொடுக்குது. ஓகேங்களா? புள்ளிகளை குறிக்கிறது. ஏ கிராஸ் பி என்பது முப்பரிமாணத்தில் வந்துட்டு ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது இரு பரிமாணத்தில் வந்துட்டு சதுரத்தின் புள்ளிகளை குறிக்கிறது. ஓகேங்களா? பார்த்தாங்களே சதுரத்தின் புள்ளிகளை கொடுத்துருந்துச்சா. இப்போ ஏ கிராஸ் பி கிராஸ் சி என்பது வந்துட்டு முப்பரிமாண தளத்தில் வந்துட்டு கன சதுரத்தின் புள்ளிகளை குறிக்கிறது. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ் ஒய் ஜெட்ங்கிற தளத்தில் நம்ம போட்டோம்னா இப்போ எக்ஸ்க்கு 0, 0, 0 3 மதிப்பு 0ன்னு 0. அடுத்தது 0, 0, 1 எக்ஸு 0 இசட்டு 0ன்னு வச்சோம்னு அதில் ஒய்யு 0. அப்போ இசட் வந்துட்டு 1ன்னா இங்கே. இதே போல் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நம்ம குறிக்கும்போது நமக்கு வந்துட்டு கன சதுரம் கிடைக்குது. இரு பரிமாணத்தில் வந்துட்டு சதுரம் கிடைக்குது, முப்பரிமாணத்தில் வந்துட்டு நமக்கு கன சதுரத்தை வந்துட்டு கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் குறிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, பொதுவாக 2 வெற்றில கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்கலின் புள்ளிகளை இணைத்தால் இரு பரிமாணங்களை கொண்ட வடிவத்தை ஏற்படுத்தும். 2 செட்டு எடுத்துக்கிட்டால் 2 டைமென்ஷனல் கிடைக்கும். அதே 3 வெற்றில்லா கணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கார்ட்டீசியன் புள்ளிகளை இணைச்சோம்னா நமக்கு வந்துட்டு முப்பரிமாணங்களை கொண்ட, அதாவது 3 பரிமாணங்களை கொண்ட முப்பரிமாண பொருட்களை வந்துட்டு ஏற்படுத்தும். 2 வெற்றில்லா கணங்களை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 2 டைமென்ஷனல் எக்ஸு ஒய் அப்படிங்கிற 2 தளம் மட்டும் கிடைக்கும். அதே வந்துட்டு 3 எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கனச்சதுரம் போல் நமக்கு வந்துட்டு முப்பரிமாணம் உள்ள பொருட்கள் கிடைக்கும். தேங்க்யூ.